மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. சூப்பரா இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. துருவ விக்ரம், அதான் விக்ரமோட சன் நடிப்பு எப்படி சூப்பரா இருக்கு. துருவ பசுபதி ரெண்டு பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நடிகைகள் இருந்து எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே மிக பிரம்மாண்டமா நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கதை, எல்லாரும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். வெட்டு குத்து இல்லாத ஒரு சாதாரண ஒரு கதையை அழகா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. நல்ல ஒரு கதை, ரொம்ப பிரமாதமா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைகுதுன்னு நாங்க எல்லாரும் ஆத்துறோம், பார்க்கலாம். ஓகே, படம் ஸ்லோவா போச்சுங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, ஸ்போர்ட்ஸ் டிராமா தான், பட் அந்த நேச்சுரலா எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரிக்கெட் டீம் தான் எல்லாமே இந்தியாவில் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ கபடி வச்சு நல்ல ஒரு கருத்தோட சொல்லியிருக்காங்க. அந்த கபடி வந்து நிறைய படங்கள் வந்திருக்குது வெளியில, ஆனால் இது மாதிரி ஒரு கருத்தோட வந்தது இல்லை. ரொம்ப டிராமா, ரொம்ப நாட்டம் பாட்டம்லாம் இல்லாம நார்மலா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, எல்லாரும் நடிப்பு எப்படி இருந்துச்சு? எஸ்பெஷலி நம்ம அந்த துருவ விக்ரம் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை சாதாரண ஒரு இதாக தான் எல்லாருமே கபடி 2-3 படம், விஜய் படம் வந்திருக்குது. இன்னொருத்தர் விஷால் ஒருத்தர் கபடி பற்றி வந்திருக்குது. அதை விட இது ரொம்ப சுவாசமா கொண்டு போயிருக்காங்க கதையை. பச்சுபாய் சொல்லியிருந்தாரு, அவர் கபடி வந்துட்டு ரியலா விளையாடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. படத்துல அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்களா? அவர் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்குதுல. அப்படின்னா அவரோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்து அவர் அச்சீவ் பண்றது வரைக்கும் அது கிளியர், அவர் அதுக்கு வந்து கிளியர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இல்லாத கதை மாரி செல்வராஜின் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தான் இது. கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. துருவ பசுபதி ரெண்டு பேர் ஆக்டிங் நல்லா இருக்கு. துருவ விக்ரம் நடிப்பு எப்படி நல்லா நடிச்சிருக்காப்ல. உண்மையில ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காப்ல. கபடிலாம் நல்லா லேர்ன் பண்ணியிருக்காப்ல போல. உண்மையிலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்ல. சரி, விக்ரம் சாரோட பையன் நடிச்சிருக்காரு துருவ விக்ரம். அவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு எத்தனையோ நடிகர்கள் வராங்க. அந்த படம் ஒரு கதை கருவோட போறது இல்லை, இது கருவோட இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா தான் அமையும். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கு. படம் சூப்பரா இருக்கு. எங்க ஊர்ல நடிச்ச படம், திருநெல்வேலி தானே. எங்க ஊர் நடிச்ச படம் சூப்பரா இருக்கு. நல்லா பார்க்க நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பாக்குறோம்ல, அதே மாதிரி ரொம்ப ஆவலா இருக்கு. இது என்ன இருக்கும், அடுத்து என்ன நடக்கும், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் ஒரு பரபரப்புலயே பார்த்துட்டு இருக்கோம். அந்த பரபரப்புல எமோஷனல் எல்லாமே, சண்டை, பாலிடிக்ஸ் எல்லாமே தெளிவாக காமிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது இருந்துச்சு? ஸ்ட்ராங் ஆக்டிங் தான், ஸ்ட்ராங் ஆக்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக், அதுக்கப்புறம் அந்த கபடி அந்த மேட்ச் அந்த கிளியரா கோரியோகிராஃபி பண்ணிருக்காரு. பொறுமையா போற மாதிரி, இல்லாட்டி போர் அடிக்கிற மாதிரி, இல்லாட்டி வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்லா படம் பார்க்க நல்லா போர் அடிக்காது, நீட்டா போகும் படம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. துக்கமாய் நடிச்ச படம் நல்லா இருக்கும். மற்றபடி மற்றவங்க நடிப்புலாம் இருந்துச்சு? எல்லாரோட நடிப்பும் நடிப்புலாம் வேற லெவல் ஆக்டிங். ஃபுல்லா அந்த துருவ விக்ரம் வந்து பயங்கரமா நடிச்சிருக்காரு. இந்தியா கோசம் விளையாடி செம்மையா நடிச்சு ஒரு ஃபேம்ல எமோஷனலா நிறைய இது காமிச்சிருக்காங்க அந்த படத்துல. அதே மாதிரி மாரி செல்வராஜ் படம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி அது எமோஷனல் சீன் ஏதாவது கனெக்ட் ஆச்சுங்களா உங்களுக்கு? அது கரெக்டா இல்ல, இது கரெக்டா இருக்கும். படம் நல்லா சூப்பரா. இப்ப மாரி செல்வராஜ் படத்தெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு கேஸ்ட்ல இருந்து அடிபட்டு வந்தவங்க டச் இருக்கும். இந்த படத்துல எப்படி உங்க அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சுங்களா? பரிகாரம் பெருமாளா இருந்தாலும் சரி, அந்த ஒரு என்ன சொல்றது பொலிட்டிக்ஸ் அந்த படத்துல வந்து அவர் இன்வால்வ் பண்ணியிருக்காரு. அது வந்து என்ன சொல்றது கிளியரா சொசைட்டி அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சொசைட்டில வந்து இந்த டாமினேட் பண்ணி இருக்கிறவங்க, அது காஸ்டா இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கலி இல்லைன்னா மணி பவரா இருந்தாலும் சரி, அது கிளியரா வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. சரி, ஓகே. மற்றபடி இந்த படத்துல டிராபேக் ஏதாவது உங்களுக்கு? டிராபேக் எனக்கு எதுவுமே தோணலை, எல்லாமே என்கேஜிங் இருக்கு.